உலகலாம் உணர்ந்த ஓதற்கரிகவன் நிலவுலாவிகன் நிர்மலி வேணிகன் அலையில் ஜோதிகன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று மார்கழி 9 24/12/2024 செவ்வாய்க்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான மார்கழி மகிமை ஆலய வழிபாடு திருவெம்பாவை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். அன்பர்களே, திருவெம்பாவை பாடலில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் 8வது பாடல் வரையில் நாம் நேற்றைக்கு சிந்தித்தோம். இன்றைய தினம் 9வது பாடலையும் 10வது பாடலையும் இணைத்து சிந்திக்க இருக்கின்றோம். இந்த 8 பாடல்களில் அந்த பாவை நோன்பு நோக்கக்கூடிய பெண்கள், அந்த பெண்களுக்கு இருக்கக்கூடிய பக்தி, அந்த இறைவனுக்கு இருக்கக்கூடிய மேன்மை ஆகியவற்றையெல்லாம் அப்படி விவரித்து கொண்டே வந்த மாணிக்கவாசக சுவாமிகள் இந்த பாவை நோன்பினுடைய நோக்கம் என்ன? அதாவது இந்த பாவை விரதம் இருக்கின்றார்கள் அல்லவா, மார்கழி விரதம். இந்த விரதத்தினுடைய நோக்கம் என்ன? நோக்கம் என்ன என்று சொன்னால், எல்லாமல்ல பரம்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமானை, அந்த குணாளனை பாடுவதன் காரணமாக நமக்கு நல்ல மணாளன் அமைய வேண்டும், நமக்கு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் இந்த பெண்கள் அனைவரும் பாவை விரதத்தை மேற்கொண்டு இருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த 9வது பாடலில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், விரதம் இருக்கக்கூடிய பெண்கள் முதலில் சிவபெருமானுடைய பெருமையை சொல்லி, அந்த சிவபெருமானுடைய பெருமை என்று பார்க்கின்ற பொழுது அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், முன்னை பழமைக்கும் பழமையானவன், பின்னை புதுமைக்கும் பெயர்த்தியானவன் என்று, அதாவது பழமைக்கும் பழமையாக இருக்கக்கூடியவன், பின்னால் புதுமைக்கும் புதுமையாக இருக்கக்கூடியவன் இறைவன். அப்படிப்பட்ட அந்த இறைவனுடைய பக்தனாக இருக்கக்கூடிய நீ இன்னும் இந்த வழிபாட்டில் கலந்து கொள்ளாமல் இருக்கின்றாயே என்று உன்னை நாங்கள் அழைத்து கொண்டு வந்தோம் என்று, அப்படி அந்த பெண்ணையும் சேர்த்து கொண்டு நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை அமைய வேண்டும் என்று அப்படி குறிப்பிடுகின்ற நேரத்தில் சிவபக்தியில், அதாவது எந்த சிவபக்தியில் முன்னை பழமைக்கும் பழமையாக, பின்னை புதுமைக்கும் புதுமையாக இருக்கக்கூடிய பெயர்த்தியன், அதாவது இதற்கு பொருத்தமாக இருக்கக்கூடிய அந்த இறைவன், அந்த இறைவனை போற்றுகின்றவர்தான் என் அடியவராக வர வேண்டும், என் கணவராக வர வேண்டும் என்று தங்களுடைய விருப்பத்தை அப்படி வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அமைந்திருக்கக்கூடிய திருவெம்பாவை பாடல் 9வது பாடல். அன்பர்களே, இந்த 9வது பாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, முன்னை பழமைக்கும் பழமையாக, அதாவது இறைவன் பழமைக்கு பழமையாக இருக்கக்கூடியவன், அதே சந்தர்ப்பத்தில் புதுமைக்கும் புதுமையாக இருக்கக்கூடியவன். இதை நாம் இன்னும் விரிவாக பார்ப்போம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய உதாரணம். எப்படி என்று சொன்னால், இப்போ ஒரு மிகப்பெரிய மரம் இருக்கின்றது. அந்த மரத்தை பற்றி சொல்கிறப்ப இது ஏறத்தாழ 1000 ஆண்டு காலந்த மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1000 ஆண்டு கடந்த மரமாக பழமையாக இருந்தாலும் அதில் ஒரு டெண்டர் லீஃப் இருக்கும்ல, அதாவது ஒரு தளிர், இளம் தளிர். எனவே பழமைக்கு பழமையாகவும் புதுமைக்கு புதுமையாகவும் இருக்கக்கூடியவன் இறைவன் என்பதை நமக்கு விவரிக்கக்கூடிய அற்புதமான திருவெம்பாவை பாடலோடு இப்பொழுது நாம் ஈசனை தரிசிப்போம். வாருங்கள். இன்றைய தினம் நம்முடைய ஆலய வழிபாடு மார்கழி மகிமை திருவெம்பாவை நிகழ்ச்சியில் நாம் சென்ற பகுதியில் திருவெம்பாவையில் 9வது பாடல், அதில் எப்படி மாணிக்கவாசக சுவாமிகள் அடியவர்களுடைய இயல்பை பற்றி கூறினார் என்று பார்த்தோம். இந்த பாட்டில் இப்பொழுது நாம் சிந்திக்கப் போகின்ற 10வது பாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, இறைவன் அடியவனுடைய உள்ளத்திலே இருக்கின்றான். அதாவது அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், பாதாளம் 7னும்,
அதாவது பாதாளம் ஏழினும் என்று அப்படி சொன்னதற்கு காரணம், இந்த உலகத்தை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது சப்த லோகங்கள் 7 உலகங்கள் என்று குறிப்பிடுவார்கள். அதாவது இந்த உலகம் பூலோகம் நமக்கு நன்றாக தெரிகின்றது. பூலோகம், புவர்லோகம், சொர்க்கலோகம், அதல விதல பாதாள என்று அப்படி 7 விதமான உலகங்கள் என்று, அதில் அந்த பாதாள லோகம் என்பது தான் கீழே இருக்கக்கூடியது என்று நமக்கு நன்றாக தெரியும். அப்படி எல்லா இடங்களிலும் அவன் நீக்கமற வியாபித்து இருக்கக்கூடிய மிக பெரியவன், பிரம்மாண்டமானவன். ஆனால் அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் பக்தர்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடியவன் என்று. அப்படிப்பட்ட அற்புதமான அந்த இறைவனுக்கு தொண்டு செய்யக்கூடிய, அதாவது தொண்டு செய்யக்கூடிய பெண்கள், அப்படி தொண்டு செய்யக்கூடிய பெண்கள் என்று சொல்கின்ற நேரத்தில் அந்த பெண்களை பற்றி எப்படி குறிப்பிடுவார்கள் என்று சொன்னால் பினா பிள்ளைகள் என்று. அப்படி பினா பிள்ளைகள் என்று குறிப்பிடுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இறை தொண்டிற்கே தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் என்ற ஒரு அற்புதமான கருத்தின் அடிப்படையில் அந்த மனோபாவம் இருக்கின்றது அல்லவா, அது அவ்வளவு சுலபமாக யாருக்கும் வராது. காரணம், இறைவன் அப்படி தொண்டருடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த இறைவன் எப்படி என்று சொன்னால், இந்த மிக மிக பெரியது என்று நாம் அப்படி பார்க்கின்ற நேரத்தில் இந்த உலகம் பெரியது என்று குறிப்பிடுவோம். புவனம் பெரியது என்று, புவனம் என்றால் உலகம், இந்த உலகம் புவனம் பெரியது என்று அப்படி குறிப்பிடுகின்ற நேரத்தில் இந்த புவனமும் இந்த உலகமும் பிரம்மாவினுடைய படைப்பு. அந்த பிரம்மாவும் திருமாலுடைய உந்தியில் இருந்து வந்தவன். அந்த திருமாலும் பார்க்கடலில் பையத் துயர்ந்தவன். அந்த கடலோ அகத்திய முனிவன் குடித்தவன். அகத்திய முனிவனோ மண்ணாலாகிய குடத்தில் இருந்து வந்தவன். அந்த மண்ணாகிய பூமி, அந்த பூமியை தாங்குவதோ ஒரு பாம்பு. அந்த பாம்பை உமையவள் மோதிரமாக அணிந்து கொண்டிருக்கின்றாள். அந்த உமையவளோ இறைவனுடைய ஒரு பாகத்தில் ஒடுக்கம், அதாவது சிவபெருமானுடைய இடது பாகத்திலே ஒடுக்கம் என்று. அப்படி எல்லாம் இறைவியிடம் சென்றாலும் அந்த இறைவி இறைவனிடம் ஒடுக்கம், அந்த இறைவனோ தொண்டர் உள்ளத்திலே ஒடுக்கம். இவ்வளவு மிக பெரியவனாக இருக்கக்கூடிய இறைவன் தொண்டருடைய உள்ளத்திலே, அதாவது அடியவர்களுடைய பெருமை என்பது அப்படிப்பட்டது. அப்படிப்பட்ட அடியவராக கூடிய தன்மைதான் நமக்கு வாய்த்திருக்கின்றது. நாம் நம்மை முழுமையாக அந்த இறை இன்பத்தில், அதாவது இறைவனுக்கு செய்திருக்கக்கூடிய தொண்டில் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த இறைவன் உள்ளத்திலே, யாருடைய உள்ளத்திலே என்றால் அடியவர்களுடைய உள்ளத்திலே இருக்கின்றான் என்ற அடியவர்களுடைய பெருமையை காட்டக்கூடிய அற்புதமான பாடல் திருவெம்பாவை 10வது பாடல். இந்த பாடலோடு ஈசனை தரிசிப்போம் பாருங்கள். நாம் நம்முடைய மார்கழி மகிமை, அதாவது ஆலய வழிபாட்டில் திருவெம்பாவை நிகழ்ச்சியில் இன்றைய தினம் 9வது பாடலையும் 10வது பாடலையும் இணைத்து சிந்திக்கக்கூடிய அற்புதமான ஒரு பாக்கியத்தை அடைந்தோம். அன்பர்களே, அந்த 9வது பாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இறைவனை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது அவன் மிக மிக பெரியவனாக இருக்கக்கூடியவன். ஏது அவன் ஊர், அவனுக்கு எந்த ஊருங்க? காரணவன் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியவன். ஏது அவன் பெயர், அவனுக்கு என்ன பெயர்? ஊருக்கு ஒரு பெயர். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மெட்ராஸில் மயிலாப்பூரில் அந்த சிவபெருமானுக்கு என்ன பெயர்? கபாலீஸ்வரர் என்று பெயர். அதே மாதிரி மதுரையில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அந்த இறைவனுக்கு என்ன பெயர்? சொக்கநாத பெருமான், சுந்தரேஸ்வரன், சோமசுந்தரன் என்று. நாகப்பட்டினத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க காயாரோகண சுவாமி என்று. இப்படி இறைவனுக்கு ஒரு ஊருக்கு ஒரு பெயர், அவன் ஒவ்வொரு ஊரிலும் இருக்கின்றான். ஆகையினால் ஏது அவன் ஊர், ஏது அவன் பெயர் என்று இப்படி எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கக்கூடிய, அதாவது வியாபித்து என்று சொன்னால் பரவி இருக்கக்கூடிய அந்த இறைவன் மிக மிக பெரியவனாக இருக்கக்கூடிய இறைவன். அந்த இறைவனுக்கு தொண்டு செய்யக்கூடிய அடியவர் எனக்கு கணவனாக வர வேண்டும். காரணம், ஒத்த மனநிலையில் உள்ளவர்களாலே தான் இறை பக்தியில் ஈடுபட முடியும் அல்லவா?
இப்போ அன்னவரே என் கணவர் ஆவாரோ என்று அந்த 9வது பாட்டில் தங்களுடைய கருத்தை வெளிப்படுத்துகின்றார்கள். எப்படி என்று சொன்னால், இறை பக்தியில் ஈடுபாடு உடையவர்கள்தான் எங்களுக்கு அப்படி கணவனாக வர வேண்டும் என்று. காரணம், இப்போ ஒரு சிலர் என்ன செய்வாங்க, 3 வேளையும் கோவிலை விட்டு வெளியிலேயே வர மாட்டாங்க. காலையில் ஒரு தரம், சாயந்தரம் ஒரு தரம், அப்புறம் அடுத்த சாம பூஜை பண்ணிட்டு ஒரு தரம், அப்படி 3 வேளையும் சென்று வழிபாடு செய்து கொண்டு இருப்பார்கள் சில பேர். அவங்க அந்த அம்மா அப்படி வழிபாடு பண்ணுறப்ப அந்த வீட்டு ஐயா அவர் எப்படி இருப்பார், அவர் எப்படி இருப்பார்னு சொன்னாக்க, அவர் சினிமா தேட்டரில் டிக்கெட் கழிக்கிறவராக இருப்பார், அல்லது சினிமாவாக போய்கிட்டு இருப்பார். அல்லது இப்படி அமைஞ்சிடும், அந்த அம்மா சினிமாவாக போய்கிட்டு இருக்கும், இவர் கோவிலாக போய்கிட்டு இருப்பார். அப்படி இல்லாமல், அதாவது ஒத்த மனதுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று அப்படிப்பட்ட ஒரு அடியவன், அந்த அடியவன் என்று சொல்கிற நேரத்தில் அந்த அடியவனுடைய உள்ளத்தில் இறைவன் அப்படி குடிபெயர்ந்து விடுகின்றான். ஆகையினால் அடியவன் உயர்ந்தவன், ஆண்டவனை விட அடியவன் உயர்ந்தவன் என்ற அற்புதமான கருத்தை சொல்லக்கூடிய திருவெம்பாவை பாடல். அன்பர்களே, இப்படி அடியவர்களை உயர்த்தி காட்டக்கூடிய அந்த இறைவனுடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.